இந்தப்பா. செல்வம், செல்வம், என்னது சத்தத்தைய காணோம்? தங்கம், அம்மாடி தங்கம். என்னது கதவு திறந்தே கிடக்கு, யாரையும் காணோம்? ஏ தங்கம். அத்தை, என்னம்மா ஏதோ யோசனையோட உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. சரி, இத வாங்கிக்க, பழங்கள்லாம் இருக்கு. உன்னை பார்த்தா சந்தோஷத்தை பறி கொடுத்த மாதிரி இருக்கு. என்ன விஷயம்மா? ஆமா, செல்வம் எங்க? தூங்கிட்டு இருக்காங்க. என்னது, இன்னுமா தூங்குறான்? நேரம் என்ன ஆச்சு? வேலைக்கு போகணும்ல? ஏம்மா இப்படி பாக்குற? கம்பெனில இருந்து அவரை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. ஏன் அம்மா? ஐயா செல்வம், உன்னை பார்த்து 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சியா. எப்படியா இருக்க? உடம்பு இப்படி இழைச்சு போயிருக்கு, சுகம் இல்லையா? அதெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. சரி, உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்களாமே, ஏய்யா? அவர் எப்படி சொல்வாரு? நான் சொல்றேன் அத்தை. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், வாய மூடிட்டு சும்மா இரு. பெத்த தாய்க்கு தெரிய வேண்டாமா? தங்கம், நீ சொல்லுமா என்ன நடந்ததுன்னு. இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவரு வேலை பாக்குற கம்பெனில உள்ள இரும்பு பைப்புகளை திருடி வித்து இருக்காங்க அத்தை. ரொம்ப வருஷமா இவர் அங்க வேலை பார்த்ததுனால போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம நல்லா அடிச்சு உதைச்சு வேலையை விட்டே நிறுத்திட்டாங்க. வேலையும் போய் அவமானம் வந்து வருமானமும் போயிடுச்சு. 2 மாசமா படுற கஷ்டத்தை தாங்க முடியல அத்தை. ஏதாவது வேலைக்கு போங்கன்னா போகாம தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன அடி அடின்னு அடிக்கிறார் அத்தை. என்னால தாங்க முடியல அத்தை. அத்தை, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் அத்தை. அவசரப்படாத, பொறுமையா இரு. அவன்கிட்ட நான் பேசுறேன், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அத்தை, ஐயா, உனக்கு சின்ன வயசுலேயே கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, எப்பவும் உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லித்தானே வளர்த்த. ஆண்டவரோட வார்த்தையை மதிச்சிருந்தா களவு செஞ்சிருப்பியா? ஆண்டவரோட வார்த்தையை மதிச்சிருந்தா குடிக்க அடிமை ஆயிருப்பியா? ஆண்டவரோட வார்த்தையை மதிச்சிருந்தா மனைவியத்தான் கொடுமைப்படுத்திருப்பியா? ஐயா, நடந்தது நடந்து போச்சு. இனியாவது ஆண்டவரை மறக்காம அவர் சொன்னபடி நடந்துக்க. நீ நல்லா இருப்ப. நடப்பியா? இனிமே ஒழுங்கா இருப்பம்மா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இத பாரியா, இது 5 பவுன் தாலி. இத அடகு வச்சு ஏதாவது ஒரு நல்ல தொழில் செஞ்சு 1 வருஷத்துக்குள்ள திருப்பி கொடுத்துரு. இந்த வச்சுக்க. வாங்கிக்கப்பா. அத்தை, என்னம்மா? நீங்க நல்லா இருக்கணும் அத்தை. நாம எல்லாருமே நல்லாதாம்மா இருப்போம். ஐயா, என்னம்மா? ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா. உன் அண்ணன் இப்போ நல்ல வசதியா இருக்கான். அம்மா, உன் கழுத்துல தாலி இல்லாம இருக்கு, 5 பவுன்ல செஞ்சு தரேன்னு அவன் தான் செஞ்சு கொடுத்தான். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால இதே மாதிரி ஒரு கவரிங் தாலி வாங்கி கொடுத்துருப்பா. கண்டிப்பா வாங்கி தந்துடுறேம்மா. அம்மா, 1 வாரம் நீங்க இங்க இருந்துட்டு தாம்மா போகணும். ஆமா அத்தை. கண்டிப்பா இருக்கிறம்மா. ஏதோ சொல்ல வர? என்ன விஷயம்? இப்ப கொஞ்ச நாளா நான் கவனிச்சிட்டு வரேன். என்ன? உங்க அம்மா குளிக்கும் போதெல்லாம் ரகசியமா தாலியை கழட்டி வச்சுட்டு தான் குளிக்கிறாங்க. ஏன்? தண்ணி பட்டா கவரிங் கருத்துறோம்ல. ஏன் அப்படி சொல்ற?
உங்க அம்மா கழுத்துல கிடக்கிறது தங்க தாலி இல்ல, கவரிங் தாலின்னு சொல்றேன். எங்க அம்மா மேல அபாண்டமா பழி சுமத்துறியா? நான் ஒன்னும் அபாண்டமா சொல்லல, ஆதாரத்தோட தான் சொல்றேன். என்ன யோசிக்கிறீங்க? உங்க அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க. மா மா இத வரைய. என்னையா என்னையா அப்படி பாக்குற? என்னையா? ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு தாலி செய்யறதுக்காக ஆசாரிகிட்ட கொடுத்தேன்ல, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? தாலியில நிறைய செம்பு சேர்த்து செஞ்சிருக்காமா. எனக்கு இப்பதான் தகவல் கிடைச்சது. ஆ? நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி அவனை கேட்டு நஷ்டஈடு வாங்கணும். தாலியை கழட்டி கொடுமா. ஆ? என்னம்மா யோசிக்கிற? ஆ? போட்ட தாலிய கழட்டக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கய்யா. அவங்க ஏதாவது சொல்லுவாங்கம்மா, நஷ்டம் நமக்கு தானே. கழட்டு. கழட்டக்கூடாதியா? அப்போ குளிக்கும் போது மட்டும் கழட்டி வைக்கலாமா? சொல்லு, குளிக்கும் போது மட்டும் கழட்டி வச்சுக்கலாமா? கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க அத்தை. அம்மா, உன் கழுத்துல கிடக்கிறது கவரிங் தாலி தானம்மா? சொல்லுமா. ஐயா, அது வந்து ஐயா, இதுதான் ஐயா நடந்தது. உன் தம்பி சீக்கிரமா தாலியை திருப்பி கொடுத்துருவான் ஐயா. அறிவு இருக்கா அவனுக்கு? அவர் திருட்டு பைய, குடிகார பைய. அவனுக்கு போய் நீ தாலியை கட்டி கொடுத்துட்டு வந்திருக்க. நான் எல்லாத்தையும் வெளிய இருந்து கேட்டுட்டு தான் வரேன். இப்பவே போய் அவங்க கிட்ட இருந்து தாலியை வாங்கிட்டு வரேன். என்னங்க? என்ன நொண்ணுங்க? தாலி இல்லாம இருந்தா அம்மாவுக்கு கௌரவமா இருக்காதுன்னு எவ்வளவு ஆசையா எவ்வளவு தாலி பண்ணி கொடுத்துருக்கான். அத போய் கொடுத்துட்டு வந்திருக்க. முதல்ல போய் வாங்கிட்டு வாடி. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அதெல்லாம் கிடையாது. முதல்ல போய் வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வா. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எதுவும் பேசாதம்மா, நீ போய் தாலியை வாங்கிட்டு வா முதல்ல. ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்குயா. ஆமாடி, ஒண்ணே போய் தாலியை வாங்கிட்டு வா, இல்லனா அப்படியே போயிடு. போமா. ஐயோ, வேண்டாங்க. அப்பா சொல்றதுதான் பதில். ஒண்ணு தாலியோட வா, இல்லனா வராத. ஐயோ, நான் சொல்றத என்னடி நீ பேசிட்டே இருக்க? முதல்ல கிளம்பு. ஐயா, போங்கல. என்னங்க, சொன்னா கேளுங்க. நீ எதுவும் பேசாத. நிக்காத, வந்தா தாலியோட வா. என்னங்க? இல்லனா வீட்டு பக்கமே வராத. வீட்டு வாசப்படி அவளுக்கு யாரே உன்னை கொடுக்குறது? ஐயோ. கேளு, போமா. நான் சொல்றத புரிஞ்சுக்கவே வாயை மூடி மாட்டேங்கிறீங்களே. அதெல்லாம் முடியாது. தாலியோட என்ன வா. சொன்னாலும் நான் ஒண்ணும் பண்ணல. போய் வாங்கிட்டு வா. அப்படியே நுழையக்கூடாது என்னங்க? சொல்லிட்டேன். ஏய், முன்னெல்லாம் கோட்டை அடிச்சாதான் போதை ஏறும், இப்போ ஆஃப் அடிச்சாதான் போதை ஏறுது. போற போக்க பார்த்தா புல்ல அடிச்சாதான் போதை ஏறும் போல இருக்கு. ஐயா, யாரு? ஹலோ மை டியர் மதர், வாழ்க வாழ்க. என்னய்யா இது கோலம்? தெரியல, குடிகார கோலம். ஃபுல்லா குடிச்சிருக்கேன். ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சுக்கன்னு ஆ, தாலிய கழட்டி கொடுத்தேனையா. என்னய்யா ஆச்சு? நீ கொடுத்ததுலயும் தப்பு இல்ல, நான் வாங்கினதுலயும் தப்பு இல்ல. ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னய்யா? எனக்கு எந்த தொழிலும் செட் ஆகல, அதனால ரூட்டை மாத்தினேன். எப்படி? தொழில் தான் செட் ஆகல, குடியும் குமலமும் செட் ஆகட்டும்னு ஓவர குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஊத்தி ஊத்தி கொடுத்தேன். அப்புறம் தானே அடகு வச்ச தாலிய வித்த புட்ட வித்த புட்ட. இப்போ என் கையில வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கு. அட பாவி, என் நிலைமை தெரியாம இப்படி போயிட்டியே. உனக்கு தாலி கொடுத்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு தாலி இல்லாம வீட்டுக்குள்ள வந்துடாதுன்னு என்ன அடிச்சு விரட்டிட்டாங்க ஐயா. விரட்டிட்டாங்களா? ரொம்ப நல்லதா போச்சு.
வாடகை கொடுக்காததுனால வீட்டுக்காரனும் என்னையும் விரட்டிட்டான். 2 பேருமே பிளாட்ஃபாரம். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, உன் பொஞ்சாதி எங்க? அவன் அம்மா வீட்டுக்கு ஓடியே போயிட்டான். ஏம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ இன்னொரு 5 பவுன் கொண்டு வா. நல்ல பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஏய், நான் யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணலையே. என்ன கைவிட்டுடாதீங்க ஐயா, கைவிட்டுடாதீங்க. அம்மா வீட்டுக்கு என்ன இது? நகைடப்பா. புது தாலி கொடி. குறைஞ்சது 5 பவுனாவது இருக்கும். ஐயோ, யாரோ புதுசா வாங்கிட்டு வந்த தாலி கொடிய தவற விட்டுருக்காங்க. தவற விட்டவங்க எப்படியெல்லாம் தவிக்கிறாங்களோ தெரியலையே. இப்ப என்ன பண்றது? பேசாம போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். போலீஸ் ஜீப் வருது, அவங்க கிட்டே கொடுத்துடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. யார் நீங்க? என்ன விஷயம்? ரோட்ல வந்துகிட்டு இருந்தேன். இந்த பேகு கீழே கிடந்துச்சு, எடுத்து பார்த்தேன். உள்ள புது தாலி கொடி இருக்கு. நிச்சயமா 5 பவுனாவது இருக்கும். இதுக்கு உரியவங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. என்னையா அப்படி பாக்குறீங்க? இந்த காலத்திலயும் இப்படி உண்மை உள்ளவங்க இருக்கத்தான் செய்யறாங்கன்னு உங்களை ஆச்சரியமா பாக்குறேன். ஐயா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. வேதாகமம் சொல்றத நான் மறக்கிறதே இல்லைங்க ஐயா. கடவுளோட வழியில நடக்கிற உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த நகைய தவற விட்டவங்கள ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிம்மா, உங்களை பத்தி சொல்லுங்களேன். அம்மா, என்னமாச்சு? என் நிலைமைய நினைச்சு அழற. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் ஐயா. நடந்தது இதுதான் ஐயா. என்னையா அப்படி பாக்குறீங்க? நீங்க நினைச்சிருந்தா இந்த தாலியை நீங்களே வச்சிருக்கலாம். கடவுளுக்கு பிரியமா இருக்கணுங்கிறதுக்காக உண்மையா நடந்திருக்கீங்க. அந்த உண்மை உங்களை உயர்வா நிறுத்திருக்கு. அம்மா, நான் சட்டப்படி நடக்கிற ஒரு போலீஸ்காரன் தான். ஆனா தாய் தந்த பாசத்துக்காக நான் ஏங்குறவம்மா. ஆமாம்மா, சின்ன வயசுலயே தாய் தகப்பன இழந்தவன்னா இப்ப எனக்கு ஒரு அருமையான தாய் கிடைச்சிருக்கீங்க. என்னையா சொல்றீங்க? ஆமாம்மா, வாழ்நாள் பூராவும் என் கூடவே இருந்து எனக்கு அம்மாவா இருப்பீங்களாமா? என்னம்மா யோசனை? எனக்கு அம்மாவா இருப்பீங்கல்ல? இருக்கேப்பா. ஒரே ஒரு விஷயம். என்னம்மா? என் பிள்ளைங்க குடும்பத்தோடையும் என் வீட்டுக்காரரோடவும் தான் என் வாழ்க்கை தொடரணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் என்னோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவார்னு உறுதியா நம்புறேன்ப்பா. என்னையா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லம்மா, கடவுள் நிச்சயமா
உங்க ஆசைகளை நிறைவேற்றுவாருமா. ஆமாம்மா, நிச்சயமா நிறைவேற்றுவாரு. வணக்கம் சார். வணக்கம். நீங்க? ஐயா, இது என்னோட மூத்த புள்ள சேகர். அப்படியா? ஆமா சார். ஆமா, நீங்க எங்க இப்படி? டவுன்ல ஒரு வேலை இருந்தது, அது விஷயமா பைக்ல வந்துட்டு இருந்தேன். நீங்களும் அம்மாவும் பேசிட்டு இருந்ததை பார்த்து போலீஸ் ஜீப் பின்னால நின்னு எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தேன். ஆ, உண்மையானவங்க, கர்த்தருக்கு பிரியம்னு நீ நம்பின நம்பிக்கைய நான் உணர்ந்துட்டேம்மா. உன்னோட உயர்வான மனச புரிஞ்சுக்கிட்டேம்மா. உன்னுடைய மனசை நோகடிச்சதுக்கு என்னை மன்னிச்சிடும்மா. என்னையா காலெல்லாம் விழுந்துட்ட. அம்மா, வீட்டுக்கு போவோம்மா. அப்பாவையும் மல்லிகாவையும் நான் சமாதானப்படுத்துறேன். தம்பியையும் தம்பியோட மனைவியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம்மா. தம்பிக்கு அறிவுரையை சொல்லி ஆண்டவர் வழியில நடக்க வைப்போம். இருமா, பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? வரோம் சார். வரையா? சரிம்மா. வாமா, வரோம். அம்மா, கொஞ்சம் நிறுத்தியா. என்னையா என்னையா கண் கலங்குற? என்னையும் உங்க புள்ளையா எப்பவும் நினைப்பீங்கல்ல. என்னையா இப்படி கேட்டுட்ட? உன்னையும் சேர்த்து எனக்கு 3 புள்ளைங்கய்யா. போதும்மா, இந்த ஒரு வார்த்தை போதும்மா. அம்மா, அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து போங்கம்மா. கண்டிப்பா, நீயும் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வாப்பா. வரேம்மா. வரேன்ப்பா. சரிம்மா. போலாம்ப்பா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடியால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கணும், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படி நடக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். பாருங்களேன், நீதிமொழிகள் 12:22 அதில் ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நிறைய பொய்யான காரியத்தை பார்க்கிறோம். நம்ம பார்க்கும்போது ஜனங்களை ஏமாற்றுவது, பொய் சொல்லுவது, மக்களுடைய பணத்தை ஏமாற்றி எடுத்து கொள்ளுவது, ரியல் எஸ்டேட்டில் சீட்டு பிடிக்கிறதில், வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்புறன்றதில் நிறைய ஏமாற்றுதலான காரியங்கள், மக்களுக்கு பொய்யானதை சொல்லி நம்ப வச்சு அவங்க பணத்தை எல்லாம் சுருட்டி கொண்டு ஓடுகிற மக்கள், இப்படி நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டு நம்முடைய உள்ளம் துக்கம் அடைகிறது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சின்ன காரியத்தில் கூட உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேலையில், பிஸ்னஸில், குடும்பத்தில் பொய்யான காரியத்துக்கு இடம் கொடுக்காம உண்மையை மொத்தமாய் நம்ம நடந்து கொண்டா ஆண்டவர் சந்தோஷப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். உண்மையில்லாத ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்ய முடியாது. பாருங்களேன், வேத புஸ்தகத்தில் ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருந்தவர், ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தார். அவருடைய சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி தாக்கினது. அந்த நாட்களில் அவர் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு மரண படுக்கையில் இருந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. இனி அவர் பிழைக்க முடியாது என்று. ஒரு ராஜாவாக இருக்கிறதுனால, தேசத்துக்கே ராஜான்னு சொன்னால் அந்த தேசத்தில் உள்ள பிரபலமான வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டிருப்பாங்க. அப்படித்தானே? அப்போ வைத்தியர்கள் வந்து அவரை சுகமாக்க எவ்வளோ பிரயாசப்பட்டும் சுகமாக்க முடியவில்லை. இப்போ ஆண்டவரும் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி அனுப்புகிறார், இனி உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டே, அவ்வளோதான், ஒரு நாட்கள் முடிந்தது என்பதாக ஆண்டவர் அறிவிக்கிறார்.
அந்த சமயத்தில் இந்த எசேக்கியா வியாதியின் வேதனை ஒரு பக்கம், மரணம் நமக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டதே என்ற துக்கம் ஒரு பக்கம், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்தாராம். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் ஆயுச நாளோட 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று அந்த மரண படுக்கையை மாற்றி அற்புதமான சுகம் கொடுத்தார். அதுதான் இந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த அற்புதம் செய்ய காரணம் என்ன பாருங்க. 3வது வசனத்துல இந்த எசேக்கியா ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியம் சொல்லுகிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எப்படி ஜெபம் பண்ணார் பாருங்க. கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன், அதை நினைத்தருளும். இந்த ஜெபம்தான் தேவனுடைய உள்ளத்தை அசைத்தது. ஆண்டவர் பார்க்கிறார், அவன் எனக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தவன், எனக்கு பிரியமானதை செய்தவன், அவன் எதையுமே ஏமாற்றி காரியத்தை சாதிக்கவில்லை, யாரையும் அவன் ஏமாற்றவில்லை, உண்மையாய் நடந்து கொண்டவன். ஆகவே அவனுடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கணும், அவனுடைய கண்ணீருக்கு நான் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இறங்கினார். ஒரு அற்புதமான சுகம். அவனுடைய மரண படுக்கையை மாற்றி அவனுக்கு ஒரு ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறார். உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? நான் மன உத்தமமாய் நடந்தேன், உண்மையாய் நான் நடந்தேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப காரியத்தில், பிஸ்னஸ் காரியத்தில், வேலை காரியத்தில், சமுதாயத்தில் நான் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாரையும் ஏமாற்றுவதோ, அடுத்தவங்க பொருளை இச்சைப்பதோ, திருடுவதோ, அந்த மாதிரி எந்த காரியமும் கிடையாது. நான் உண்மையும் உத்தமமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்களா என்று யோசித்து பாருங்க. அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு அதற்கு அர்ப்பணித்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் உண்மையும் மன உத்தமமாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் எந்த விதத்திலும் மற்றவர்களை ஏமாற்றவோ, மற்றவர்களிடத்தில் பொய் சொல்லி காரியத்தை சாதிக்கவோ எதுவுமே நான் செய்துவிடக்கூடாது. உத்தமமாய் உண்மையாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிங்க. இப்போ நம்ம ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். உடைய மரண படுக்கை அவர் மாற்றுவார். உடைய ஆபத்தான சூழ்நிலை இந்த விடுதலை தருவார். அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை, எசேக்கியா மாதிரி நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிரியமான யாரோ ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கலாம், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், ஒரு உதவி உங்களுக்கு தேவையாக இருக்கலாம். ஆண்டவர் உதவி செய்ய ஆயத்தம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் உண்மையும் மன உத்தமமாய் உமக்கு முன்பாய் நான் நடந்தேன், அல்லது நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நான் செய்துவிட்ட தவறை எனக்கு மன்னியும். இனிமேல் நான் உண்மையும் உத்தமாய் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்வேன் என்று அர்ப்பணித்துக் கொள்வீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உண்மையும் மன உத்தமமாய் நடக்க தங்களை அர்ப்பணித்து யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்ய ஒப்பு கொடுத்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் மனம் இறங்க வேண்டுமென்று ஜெபிக்கிறேன். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கைகள் மாறட்டும், மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரிப்படட்டும். ஒரு அற்புதமான சுகம் இப்பொழுதே உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி அப்பா. மரண படுக்கைகள் மாறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுக்கு பிரியமானவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறது நிமித்தம் கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பொழுது கண்ணோக்கி பாரும். எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டு அற்புதம் செய்தவரே, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு இறங்கி ஒரு அற்புதம் செய்யும். ஆஸ்பத்திரியில், மரணப்படுக்கையில், வியாதி படுக்கையில் வேதனை படுகிறவர்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு அற்புத மாற்றம் வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன்.
எல்லா நோய்களையும் விட்டு விட்டு விலகட்டும். மரணத்தின் கண்ணிகள் தெரிபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றம் உண்டாவதாக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதியும். தொழில் காரியத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதங்களை செய்து கர்த்தர் மகிழ பண்ணுவீராக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தின் தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்து விட்டார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உண்மையாக நடந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.